ஒரு நாள் ஆண்டவர் என்னை பார்த்து, ஆபிரகாம், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றார். உடனே ஆண்டவரின் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்து தேவன் எனக்கு காண்பித்த காட்டின வந்துட்டேன். 25 வருஷங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை கொடுத்தாரு. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் என்னுடைய 100வது வயதுல பிறந்தான். என் வாழ்க்கையே அவன் தான் நினைச்சேன். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் என்னை மறுபடியும் கூப்பிட்டு, ஆபிரகாம், ஆபிரகாம், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. ஆண்டவரே, ஏன் மகனா? ஈசாக்கையா? சரி ஆண்டவரே, நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன். ஈசாக், 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 வா நம்ம ஆண்டவருக்கு பலி கொடுக்கலாம். தகப்பனே, நெற்பாக்கத்தவோ இருக்குது. பலி கொடுக்க ஆறீங்க. தேவன் பார்த்துக் கொள்வார். வா ஈசாக்கு. தகப்பனே, இந்த கற்கள் போதுமா? போதும் மகனே, கட்டைகள் கொண்டு வா. தகப்பனே, எடுத்துக்கோங்க. அப்பா, என்ன செய்றீங்க? அப்பா, எனக்கு பயமா இருக்கு. நிஜமா எனக்கு பயமா இருக்குது. விட்டுருப்பா. ஆபிரகாம், உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பின்பு நான் பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு ஆட்டுக்கடாவை காண்பித்தார். உடனே அது பலி கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டேன். இதனால கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம். ஆபிரகாம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். இதனால்தான் என்னை விசுவாசத்தின் தகப்பன் என்று